ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். ஸோ இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், பன்னீர் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 13 முந்திரி, கசகசா, ஒரு பிரியாணி இலை, கஸ்தூரி மேத்தி, 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ½ கேப்சிகம் கட் பண்ணிடுங்க. ஒரு 3 டொமேட்டோஸ் எடுத்துருக்கோம். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. பட்டர் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன். இப்போது மிக்சியில் சாப் பண்ணி வச்சுருக்க அந்த 3 டொமேட்டோஸை உள்ளே போட்டோம். நெக்ஸ்ட் அதில் கசகசா ஆட் பண்ணுறோம். முந்திரி அதில் ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். மீன்வேல் ஒரு கடாயில் 2 to 3 ஸ்பூன்ஸ் பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ண போகிறோம். பட்டருக்கு மேலே தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணுறோம். ஒரு பிரியாணி இலை அதில் ஆட் பண்ணுறோம். 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த பட்டர் நல்லாவே உருகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆனியன்ஸ்லாம் கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதில் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆனியன்ஸ்லாம் நல்லா வதங்கின அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இப்போ ஆல்ரெடி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த எல்லா மசாலாஸையும் இது கூட ஆட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு மேலே அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதை நீங்கள் நான், ரொட்டி இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். பை த வே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.